கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் புதியதாக பொருத்தப்பட்டுள்ள ஏரோட்ரெயின் ரயில் சேவை மீண்டும் பழுதடைந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் கடும் அதிருப்தியையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட கோளாறினால் பயணிகள் தங்கள் பயணப் பைகளை இழுத்துக்கொண்டு ரயில் பாதையில் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது மிகுந்த அவமானகரமான சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ள ஆண்டனி லாக், மக்களின் ஏமாற்றத்தை தானும் உணர்ந்ததாக நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். MAHB நிறுவனம் புதிய அமைப்பாக இருந்த போதிலும் எதிர்பார்த்த தரத்தை வழங்க தவறியதற்காக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை நான் உறுதி செய்வேன். இது புதிய ரயில் முறை என்ற போதிலும் எதிர்பார்த்த தரமான சேவையை வழங்க தவறியதற்காக இதற்கு பொறுப்பேற்கும்படி சம்பந்தப்பட்ட குத்தகையாளரை மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பெர்ஹாட் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டனி லாக் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.